பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹனஃபி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஷாஃபிஈ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஹம்பலி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மாலிகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக ஹனஃபி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் ஹனஃபியாக தான் இருக்காங்க என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய ஆய்வு, என்னுடைய ஒரு விதமான பார்வை. ஷாஃபியாக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் நம்புதலை, தொண்டி, கட்டுமாவடி, அதே மாதிரி திருநெல்வேலியில் சில இடங்களில் ஷாஃபியாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடலோர பகுதியில் மாலிகியாக்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், குறிப்பாக உதாரணமாக மதீனா முனவ்வரால வாழ்ந்துட்டு இருக்காங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பாடசாலை கூட மஸ்ஜித் நபவிக்கு தர்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாருக்கு முன்னாடி அமைந்திருந்ததாக வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகின்றது. அஹ்மத் பின் ஹம்பல், ஹம்பலியாக்கள் காபத்துல்லாவில் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஹம்பலியை பின்பற்றி தொழுகிறார்கள் என்ற கருத்து கிடைத்துள்ளது. சொல்லக்கூடிய நோக்கம், பெரும் பெரும் உலமாக்கள் மார்க்கத்துக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள், வழிகாட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபீன்ல வருவார்கள். சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் 80வது ஹிஜ்ரியில் பிறந்தார்கள், கூஃபாவில் பிறந்தார்கள். 150வது வயதில் பக்தாதில் இறந்தார்கள். ஆனால் இவர் பூர்வீகமாக இவருடைய பாட்டனார் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் என்பதாக வரலாறுகளில், குறிப்பாக முஸ்லிமுடைய ஷராஹில் கிடைக்குது. ஆப்கானிஸ்தானில் பிறந்து அவங்களுடைய பாட்டனார் ஈராக்குக்கு சென்றார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பெரும் பெரும் உலமாக்கள், பெரிய பெரிய தாபீன்கள், தபே தாபீன்கள், நிறைய பேர் அன்னாசு ஐயாலுன் அலா அபி ஹனீஃபத ஃபில் ஃபிக்ஹி என்று சொன்னார்கள். ஃபிக்ஹுடைய சட்டத்தில், மார்க்க சட்டங்களில் மக்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அபூ ஹனீஃபாவுடைய ஃபிக்ஹுக்கு. காரணம், அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து ஆய்வு செய்து மக்களுக்கு இலகுவாக, லேசாக அமல் செய்வதற்கான பாதையை, சபீலை, தரீக்கை, வழியை காமித்தார்கள் என்பதாக நிறைய உலமாக்களுடைய கருத்து. எனவே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய இறப்பு 150வது ஹிஜ்ரி பக்தாதில் நடந்துச்சு. அவங்க இறக்குறாங்க, இமாம் ஷாஃபி பிறக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் மாணவர்களாக இருந்தவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ அபூ ஹனீஃபா இமாம் ஷாஃபி அவர்களுக்கு உஸ்தாதுல் அசாத்திஸா என்று சொல்வார்கள். தன்னுடைய உஸ்தாதுக்கு உஸ்தாத் அபூ ஹனீஃபா. இமாம் ஷாஃபி இறக்கிறார்கள், இமாம் திர்மிதி பிறக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 95வது ஹிஜ்ரியில் பிறந்தார்கள். இந்த 4 இமாம்களில் பெரியவர், முதலில் வந்தவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவருக்கு பிறகு வந்தவர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 95 ஹிஜ்ரியில் பிறந்தார். இமாம் மாலிக் மற்றும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல தடவை சந்தித்திருக்கிறார்கள், மார்க்க விஷயமாக பேசியும் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இமாம் புகாரி இமாம் முஸ்லிமுடைய உஸ்தாதாக இருக்கிறார். எனவே நீங்கள் பார்ப்பீங்க, புகாரி முஸ்லீமும் பெரும்பாலும் கிதாபை எப்படி இருக்குன்னு சொன்னால், பல ஹதீஸுகள் சொல்லலாம், புகாரியில் இருக்கிறது முஸ்லீமில் இருக்கும், முஸ்லீமில் இருக்கிறது புகாரியில் இருக்கும். அதற்கு நான் நினைக்கக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், பொதுவாக என்னுடைய ஆய்வுலாம் கிடையாது, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய உஸ்தாத் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே போன்று
இமாம் திர்மிதி மாணவராக இருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் இமாம் திர்மிதிக்கு உஸ்தாதாக இருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி வருகிறது, வாழ்நாள் முழுக்க 3 விஷயங்களை செய்ததே இல்லை. ஒன்று, புறம் பேசியதல்ல, கீபத், புறம் பேசல. இரண்டாவது, யாரையும் ஏசவில்லை, யாரையும் திட்டவில்லை. மூன்றாவது, யாரையும் அடித்ததில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கை முழுக்க நம்முடைய நேரங்கள் புறத்திலேயே கழிகின்றன. நண்பர்களாக இருக்கிறார்கள், பிரிந்தவுடன் அவரை பற்றி நாம் புறம் பேசுகின்றோம். சகோதரர்களாக இருக்கிறார்கள், பிரிந்தவுடன் அவர்களை பற்றி புறம் பேசுகின்றோம். சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் பிரிந்தவுடன் அவர்களுடைய குறையை புறம் பேசுகின்றோம். ஏன்? பெற்றோர்களுடைய குறையை பேசக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்க முடிகிறது. எனவே புறம் என்பது நம்முடைய நாடி துடிப்போடு சேர்ந்து விட்டது, கலந்து விட்டது, இரத்த ஓட்டத்தோடு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல, கசப்பான உண்மை. நம்முடைய சமூகத்துடைய நேரங்களையும் நாம் புறத்தில் கழிக்கலாமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசியதே இல்லை. பெரும்பாலும் சொல்வார்கள், என்னுடைய தோழர்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி யாரும் என்னிடத்தில் குறை கூறாதீர்கள் என்று சொல்வார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த மார்க்க அறிஞர்கள் பாருங்கள், புறத்தை விட்டினார்கள், புறத்தை விட்டு விலகி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஆசிரியர்களுக்கு மதிப்பளித்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இமாம் முஸ்லிம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர். எனவே இமாம் புகாரி உஸ்தாதாக இருக்கிறார். அந்த காலத்தில் வாழ்ந்த சமகாலத்துடைய ஒரு பேரறிஞர் யஹ்யா, முஹம்மது பின் யஹ்யா என்று சொல்லப்படுகின்ற ஸுஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருக்கும் இமாம் புகாரிக்கும் ஒரு சிறு கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. தன்னுடைய மஜ்லிஸில் அவர்கள் கூறினார்கள் ஒரு தடவை, அலா மன்கான யகூலு பிகௌலில் புகாரி, எவர் ஒருவர் புகாரியுடைய கோலை இங்கே கூறுவாரோ, ஃபல் யஅஸில் மஜ்லிஸனா, எங்களுடைய மஜ்லிஸை விட்டுட்டு போயிருட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மஜ்லிஸில் இமாம் முஸ்லிம் அமர்ந்திருந்தார். உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். தன்னுடைய உஸ்தாத் மீது இருந்த அன்பு, தன்னுடைய உஸ்தாத் மீது இருந்த பற்று, மரியாதை, அந்த இஸ்ஸத். இன்னைக்கு சொந்த உஸ்தாத் முன்னாடி வரும் பொழுது கூட சலாம் கூட சொல்ல முடியாத மாணவர்களை நாம் பார்க்க முடிகின்றது. அவரை இகழ்ச்சியாக, குறைவாக பார்க்கக்கூடிய தன்மைகள் விதைத்து விட்டன. அதனால் இல்முடைய பரக்கத் போய்விட்டது. இல்முடைய பரக்கத்தும் அமலுடைய பரக்கத்தும் அவர்களை விட்டு விலகி கொண்டு செல்வதற்கான முக்கிய காரணம், கிதாபுக்கு நாம் மரியாதை கொடுப்பதில்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு மரியாதை கொடுப்பதில்லை, ஓதி கொடுத்த உஸ்தாதிற்கு மரியாதை தருவதில்லை. ஏனென்றால் அந்த காலத்து பெரியோர்கள் உஸ்தாதுடைய பணிவிடைக்காகவே தன்னுடைய காலங்களை, நேரங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். எப்படி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதமத்துக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கழித்தவர்கள். எனவே அந்த அளவிற்கு இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய இமாம் புகாரியை நேசித்தார்கள். சொன்னார்கள் ஒரு தடவை, தானி, என்னை விட்டு விடுங்கள், உகப்பிலு யதைக்க, நான் உங்களுடைய கரங்களை முத்தம் தருகின்றேன், வரிஜிலைக்க, உங்களுடைய கால்களை நான் முத்தம் தருகின்றேன். யா உஸ்தாதல் உஸ்தாதீன் என்று அழைப்பார்களாம். என்னுடைய உஸ்தாதுக்கெல்லாம் உஸ்தாதே என்று இமாம் புகாரியை இமாம் முஸ்லிம் அழைப்பார்களாம். வதபீபுல் ஹதீஸ், பாருங்க, ஹதீஸுடைய மருத்துவர். ஃபி இலலிஹி, ஒருவேளை ஹதீஸில் யாராவது ஒரு குறையை கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் அதற்கான மருத்துவம் இமாம் புகாரி இடத்தில் இருந்ததாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகழ் மாலை அறிவித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இவர்கள்தான் நமக்கெல்லாம் முன்னோடிகள். இவர்களுடைய பாதைகள் தான் நாம் பயணிக்கின்றோம், பயணிக்க வேண்டும். பயணித்தால் தான் மார்க்கம் கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட புனிதோர்களை பின்பற்றி
குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி மார்க்க அடிப்படையில் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்தில் படைத்தானோ அனுப்பினானோ அதில் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்துருவானாக. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இலகுவாக அரபி மொழிகளை தெரிந்து கொண்டு இலக்கணங்களை தெரிந்து கொண்டு நாம் ஆன்லைனில் பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் நம்மை அணுகலாம். நம்முடைய ஃபோன் நம்பர் 9159258243. ஹாஃபிஸ் மௌலவி ஹாதர் அஹமத்துல்லா ஹுசாமி, தலைமை இமாம், மஸ்ஜித் இலாஹி, திருவான்மூர், சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.